மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்துல சில நல்ல திருப்பங்கள், குறிப்பா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க யாரையாவது சந்திக்கணும்னு நினைக்கலாம். அவர்களை போய் நீங்க சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்புகள்லாம் ஏற்படும். நல்ல வெற்றிகரமான சில பேச்சுவார்த்தைகள், முன்னேற்றமான சில விஷயங்கள், இதெல்லாம் நடப்பதற்கான ஒரு அற்புதமான தினமாக இது உங்களுக்கு அமையிறது. நல்ல ஒரு வெற்றிகரமான தினம் அப்படிங்கிறது நிச்சயமா நீங்க நம்பலாம். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அனுகூலமான நல்ல பலன்கள், நல்ல திருப்பங்களை எதிர்பார்க்கலாம். பரணி நட்சத்திரக்காரர்கள் சற்று கவனமாக செயலாற்ற வேண்டும். சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக எதிர்பார்த்த பணம் வந்து சேர்வதற்கு கொஞ்சம் தாமதமாகலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு தினம். நினைத்தபடி எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்கக்கூடிய ஒரு தன்மையை காண்பிக்கிறது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். சில உருப்படியான யோசனைகள் உங்களுடைய கவனத்திற்கு வரும். சில விஷயங்களுக்கு முடிவு தெரியாமல் நீங்கள் குழம்பிக் கொண்டு இருக்கலாம். அதற்கெல்லாம் ஒரு விடை தரும் வகையில் சில நன்மைகளை நிறைத்து தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிடும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கிருத்திகை நட்சத்திரங்களுக்கு ரொம்ப அனுகூலமான ஒரு காலகட்டமாக அமையிறது. ரோஹிணி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் சற்று நிதானமாக செயல்பட வேண்டும். தடைகள் என்பது ஏற்படும், சில தாமதங்கள் ஏற்படும். சில நேரங்களில் நமக்கு மனதுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் கூட நடக்கலாம். பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் கையாள வேண்டியது அவசியம். மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகள் கைகூடும், நல்ல பலனளிக்கும், முன்னேற்றமான நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான தினம். குறிப்பாக குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், இல்லை திருமணம் போன்ற நல்ல விஷயங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள், வீட்டில் வந்து சில சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான ஆயத்தங்கள், இதெல்லாம் நடக்கிற ஒரு நல்ல தினமாக இருப்பதால் மனசுக்கு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய தினம். சில பேர் வெளிநாட்டு பயணம்லாம் திட்டமிட்டிருந்தீங்கன்னா கூட அது நடப்பதற்கான நல்ல சூழல் தென்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் வெற்றிகரமான நல்ல வாய்ப்புகளே ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டும். சில தடைகளும் பின்னடைவுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை காண்பிக்கிறது. புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு தினமாகத்தான் இது அமையும். அனுகூலமான நல்ல பலன்களை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்துல நிறைய உங்களுக்கு வந்து வேலை பளு என்பது சற்று அதிகமாக இருக்கும். சில சுபமான நிகழ்வுகளில் பங்கு பெறுவீர்கள். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான கோயில்களை போய் தரிசனம் பண்ணுறது, இல்லை பெரியவர்களுடைய தரிசனம், அவர்களுடைய ஆசீர்வாதம் போன்ற பல மன நிறைவை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளை கொண்ட தினமாகத்தான் இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான தினமாக இது அமையும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்களை எல்லாம் இயக்கும் பொழுதோ இல்லை ஒரு சாதாரண ஒரு இதுலையோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி சிறந்த தினமாகத்தான் இது அமையிறது. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில நேரங்களில் நமக்கு முடியாத சில விஷயங்களை கூட நம்ம ஏற்றுக்கொண்டு கஷ்டப்படுவோம். அதனால் நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் நம்மால் என்ன இயலுமோ அதை மட்டும் நீங்கள் வந்து ஒப்புக்கொள்ள வேண்டும். அதாவது அளவுக்கு மீறி கமிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது மாதிரி தேவைக்கு மீறி கமிட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப அவசியம். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்திகளை எதிர்பார்த்திருந்தாலோ இல்லை ஒரு நீண்ட தூர பயணத்தை நீங்கள் திட்டமிட்டு இருந்தாலோ அது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். சில நேரங்களில் உங்களுடைய குழந்தைகளுடைய கல்விக்காகவோ இல்லை உங்களுடைய கல்வி சம்பந்தப்பட்டதோ சில செலவுகளை எல்லாம் மேற்கொள்ள வேண்டி வரும். ஆனால் அது சுப செலவுகளாகவும் அதனால் ஒரு ஆதாயத்தை தரக்கூடிய வகையிலும் அமைந்திருப்பதால் மனதுக்கு நிறைவை தரும்.
இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சீரிய நல்ல பலன்களை நோக்கலாம். சிறப்பான தினமாகத்தான் இது அமையும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம். சில புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, வண்டி வாகனங்கள் வாங்குவது போன்ற விஷயங்கள்லாம் கூட அதிர்ஷ்டகரமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று பின்னடைவுகள் ஏற்படும். பேசக்கூடிய பேச்சுக்களுக்கு சற்று நிதானமான ஒரு போக்கை நீங்கள் கையாள்வது நல்லது. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல தினம். குறிப்பாக நண்பர்கள் மூலமாக நல்ல ஆதாயங்கள் ஏற்படும். இந்த ஷேர் மார்க்கெட் இது மாதிரிலாம் நீங்கள் ஈடுபட்டிருந்தீங்கன்னா அதில் ஒரு நல்ல லாபகரமான சில முதலீடுகள் செய்வீங்க. நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமுமே தொலைநோக்கோடு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய வகையில் இன்று அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் சுடுச்சொற்களை பயன்படுத்தாமல் தவிர்ப்பது நல்லது. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான தினம், அற்புதமான தினம், நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். மன நிறைவு ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் வெற்றி என்பது ஏற்படும். கொஞ்சம் கூட மனம் தளராமல் நீங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு பயணம் ஏதாவது திட்டமிட்டு இருந்தீங்களாலும் சரி, இல்லை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்களை எதிர்நோக்கி இருந்தாலும் அதெல்லாம் ஏற்படும். தன உதவி எங்கேயாவது எதிர்பார்த்துருந்தீங்கன்னா பேங்க்லேருந்தோ இல்லை நண்பர்கள்ட்டேருந்தோ அந்த தன உதவி சரியான முறையில் வந்து சேரும். நிறைந்த லாபத்தை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையிறது. இதில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் வரலாம். மனம் தளராமல் வேலை செய்ய வேண்டியது அவசியம். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான தினம், நல்ல மாற்றங்கள் எல்லாம் தரக்கூடிய தினம், வெற்றிகரமான தினம்னு நிச்சயமாக சொல்லலாம். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் ஏற்பட்டு மறையும். மன உறுதியோடு செயல்படும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவுகள் சரியான முறையில் வந்து சேரும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய தினம். சில நேரங்களில் கொஞ்சம் மன தளர்ச்சிகள் ஏற்படலாம். அப்படி மனத்தளர்வு ஏற்படும் பொழுது தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும். அதனால் மன தளராமல் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அப்படி தளராமல் இருந்தாலே வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். சில நேரங்களில் தேவையில்லாத பயம், தேவையில்லாத அதாவது இந்த காரியம் இப்படித்தான் நடக்கும், எனக்கு முன்னாலே தெரியும் அப்படின்னு குறிப்பாக சொல்லுவோம். நம்மளே சலிப்படைந்து சொல்வது, அந்த சலிப்பு இல்லாமல் இருக்க வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுத்து பார்க்கும்பொழுது விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரங்களுக்கு சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் மனம் தளர்ச்சி அடையாமல் இருக்கும் பொழுது நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரங்களுக்கு அற்புதமான தினமாகத்தான் இது அமைகிறது. சில புதிய வாய்ப்புகள் ஏற்படும். அதை சரியான முறையில் உங்களால் பயன்படுத்தி கொள்ள முடியும். அடுத்து கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் கவனத்தோடு செயல்படுங்கள். கவனத்தோடு செயல்படும் போது நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். கவன சிதறல்களை ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் இது ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. அதனால நீங்க எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுதும் சற்று நிதானித்து அதோடைய பின்விளைவுகள் எப்படி இருக்கும், இதை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்பதை பற்றி சற்று நிதானித்து செய்யுங்க. அப்படி இருந்ததுன்னா அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் இப்படி இருக்கும், ஆனால் இதை நான் சமாளிக்கிறேன்னு நீங்கள் சொல்லி தான் எடுக்கணுமே தவிர எல்லாத்தையும் நான் சாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி எடுக்கும் பொழுது சில நேரங்களில் தேவையில்லாமல் கெட்ட பேரை வாங்க வேண்டி வரலாம். இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மூல நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல அனுகூலமான முன்னேற்றமான தினமாகத்தான் இது அமையும். பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான தினம். காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். சில சுபமான காரியங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக முடியும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று பின்னடைவுகள் ஏற்படும். எதிர்பாராத சில பிரச்சனைகள் வரலாம். கவனமாக செயல்படுங்கள். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தினம்னு சொல்லணும். புதிதாக தொழில் வாய்ப்புகளோ இல்லை தொழில் சம்பந்தப்பட்ட
இடங்களில் வந்து சில பேரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும், அதனால் நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் லாபங்களும் தரக்கூடிய தினமாக இது அமைவதால் மனதுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது, உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று பின்னடைவுகள் ஏற்படும், நிதானமாக செயல்பட வேண்டும். திருவோண நட்சத்திரங்களுக்கு அற்புதமான தினமாக இருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய தினமாக இருக்கும். அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கவனத்தோடு செயல்படும் போது பெரிய விஷயங்களை உங்களால் சாதிக்க முடியும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில எதிர்ப்புகள் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும். மனம் தளராமல் செயல்பட வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தரை பார்க்க போகும்போது ஒரு காரியமா, இல்லை ஒரு டெண்டர் ஓப்பனிங் போகிறீங்க, இல்லை ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, அங்கே நிறையா போட்டிகள் இருக்கும். ஐயோ இவ்வளோ போட்டிகளா, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் அவுட்டு. ஆனால் அந்த மாதிரி நினப்பு இல்லாமல் தைரியமாக அதை வந்து எதிர்நோக்கி, இவ்வளோ பேர் பார்க்கும்போது இவர்களில் நான் எந்த விதத்தில் குறைஞ்சிட்டேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் செஞ்சால் நிச்சயமான வெற்றி ஏற்படும். ஏன்னா உங்களுடைய அறிவு திறமை பிரமாதமாக பழிச்சிடக்கூடிய ஒரு தினம். அதனால் நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்த வரையில் நான் சொன்ன போல நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். சதய நட்சத்திரங்களுக்கு நண்பர்களுடைய உதவிகள், தெரிந்தவர்களுடைய உதவிகள் எல்லாம் கிடைக்கும். எந்த காரியத்திலும் வெற்றி பெறுவீர்கள், மனம் சந்தோஷப்படும். பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு பின்பு வெற்றி ஏற்படும். தைரியமாக நின்று செயலாற்ற வேண்டும். அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் மனசுல ஒரு நிம்மதி இருக்கும், மனசுல தைரியம் இருக்கும். இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நமக்கு எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பரந்த நாலேஜ் சொல்லலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் போகும்போது நமக்கு அதுக்கு விடைகள் தெரியலன்னா ஒரு பயம் ஏற்படும். ஆனால் அதுக்கு தான் முதல்ல சொல்லுவாங்க, விடைகள் தெரிந்ததை முதல்ல அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுடைய அந்த பரந்த ஒரு பல விஷயங்களை பற்றிய ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால் நீங்கள் புகழடைவீர்கள். சில நேரங்களில் சில முக்கியமான ஒரு இடங்களில் மீட்டிங் போகிறது, சில அலுவலில் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான நபர்களை சந்திப்பது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வெற்றியடையக்கூடிய தினமாக இருக்கும். உங்கள் குழந்தைகளாலும் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படும்.